Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கிளாஸில் எப்போ ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு வந்து கவுண்டபிள் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் இருக்கும் அந்த ரிசல்ட்டை தான் ஃபஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ லெட் H be a Hilbert space. Hilbert space. Then the following statements are equivalent. Number one, H has a countable orthonormal basis. H is linearly isometric. Linearly isometric to Fn. Fn for some n. For some n in n or to L2 of n. இங்கே இந்த லீனியர்லி ஐசோமெட்ரிக்னா தெர் இஸ் அ சர்ஜெக்டிவ். இதோடைய அர்த்தம் என்ன? தேர் எக்ஸிஸ்ட் எ லீனியர் பைஜெக்டிவ் ஐசோமெட்ரி மேப் T from H to Fn எப்போன்னா வந்து ஹெச் வந்து ஃபைனைட் டைமென்ஷனலாக இருந்ததுன்னா ஆர் டி ஃப்ரம் ஹெச் டு L2 of n. இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய அர்த்தம். இது பைஜெக்டிவாக இருக்கிறதுனால இன்வர்ஸ் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து நம்ம க்ளோஸ் கிராஃப் தியரத்தை வச்சுட்டு அல்லது ஓப்பன் மேப்பிங் தியரத்தை வச்சுட்டு நம்ம வந்து இன்வர்ஸும் வந்து கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். ஸோ இது வந்து ஒரு ஐசோமெட்ரிக்கல் ஐசோமார்பிக். ஹெச் இஸ் ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு Fn or L2 of n. மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து H is separable. ரைட். அப்போது ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு எப்போ கவுண்டபிள் ஆர்த்தோநார்மல் பேசிஸ் இருக்குன்னா அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து செப்பரபுளாக இருக்கணும். ரைட். ஏற்கனவே நமக்கு வந்து ஆர்த்தோநார்மல் பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரியும். அது எப்போ கவுண்டபிளாக இருக்குன்னா ஹெச் வந்து செப்பரபிள். அதுதான் வந்து இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தும் நம்ம வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக நம்ம சொல்லலாம். ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து ஒன் இம்ப்ளைட் டூ வந்து ஆக்சுவலாக ஒரு ஈஸியான விஷயந்தான். அதாவது ஹெச் வந்து கவுண்டபிள் ஆர்த்தோநார்மல் பேசிஸ்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் u1 u2 etc. un etc. is a countable orthonormal basis னு வச்சுக்கோங்க. countable orthonormal basis of H. இப்போ இது ஃபைனைட்டாகவும் இருக்கலாம் அல்லது கவுண்டபிளி இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். சப்போஸ் இது வந்து ஃபைனைட்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த செட்டை நம்ம வந்து ஈன்னு வச்சுக்கலாம். ஸோ கேஸ் 1 வந்து E வந்து ஒரு ஃபைனைட் செட். E வந்து ஃபைனைட் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மேப்பை டிஃபைன் பண்ணுங்கள். T ஃப்ரம் H to E finite. Okay, let T from H to Fn where n வந்து
டைமென்ஷன் ஆஃப் m வந்து கார்டினாலிட்டி ஆஃப் E ரைட். எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கன்னா be defined by T of x equal to inner product xu1 xu2 etc. inner product xun. இப்படி டிஃபைன் பண்ணோன்னா T வந்து ரெண்டாவது ஹெச்சும் வந்து ஒரு ஃபைனைட் டைமென்ஷனில் வரப்போகுது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து E வந்து ஃபைனைட் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்னே சொல்லிட்டோம் ரைட். ஆர்த்தோ நார்மலுங்கிறதுனால யூனிட் வெக்டர், ரெண்டாவது பேசிஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஹெச்சும் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல். ஸோ T வந்து ஒரு பைஜெக்டிவ் மேப்பாக இருக்க போது, அதே நேரத்தில் இன்வர்ஸும் வந்து ஒரு கண்டினியூஸ் மேப்பாக இருக்க போகுது. அப்போ இது வந்து பைஜெக்டிவ் பை கண்டினியூஸ். இன்ஃபேக்ட் இது வந்து ஐசோமெட்ரியும் வரப்போகுது, T ஐசோமெட்ரியும் வரப்போகுது. ஏன்னா நாம் ஆஃப் Tx பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு இந்த நாம் ஆஃப் திஸ் வெக்டர் ரைட். ஸோ இப்போ இந்த Tங்கிறது வந்து ஒரு லீனியர் ஐசோமெட்ரி, ஹென்ஸ் H இஸ் லீனியர்லி ஐசோமெட்ரிக் டு Fn இந்த கேஸில். இப்போ F வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு எடுத்துக்கோங்க, சாரி E வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு எடுத்துக்கோங்க. E வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஸோ இந்த கேஸ்லேயும் நம்ம வந்து மேப் இப்படி தான் டிஃபைன் பண்ணுறோம். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஹெச் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஎன் இது வந்து L2 ஆஃப் Nல இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து ஹெச் யூஎன் வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஸோ அதனால் நமக்கு என்ன தெரியும்னா எக்ஸ் வந்து சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஎன் யூஎன் அண்ட் நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அது பார்த்தோம்னா அது வந்து சமேஷன் j ஈக்குவல் டு 1 to infinity மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஜே ஸ்கொயர் ரைட். இது வந்து யூஎன் வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்லேருந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஹோல்ட் ஆகுது. அப்போ நம்ம இந்த மேப்பை டிஎக்ஸை வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா, அதாவது இந்த சீக்வன்ஸாக டிஃபைன் பண்ணுறோம். இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூ1 இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூ2 எக்ஸட்ரா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா T வந்து ஹெச்சிலேருந்து L2 Nக்கு போகக்கூடிய ஒரு பைஜெக்டிவ் லீனியர் ஐசோமெட்ரி மேப். அதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தென் T ஃப்ரம் H2 L2 ஆஃப் N இது லீனியர் வந்து இன்னர் ப்ராடக்ட் வந்து லீனியர் இந்த ஃபஸ்ட் வேரியபிள் அதுலேருந்து வந்துடும். ஐசோமெட்ரிங்கிறது இங்கேருந்து வந்துடும் ரைட். ஏன்னா வந்து T ஆஃப் எக்ஸ் என்ன, T ஆஃப் எக்ஸ் இது, நாம் ஆஃப் Tx என்ன, நாம் ஆஃப் Tx. T is linear. Inner reason as inner product is linear in first variable, linear in the first variable, and norm of Tx பாருங்க. So norm of Tx square அதாவது norm of in the sequence summation j equal to 1 to infinity inner product x uj square. ஆனால் இது வந்து எதுக்கு ஈக்குவல்னா norm of x square ரைட், நாம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ T வந்து ஒரு ஐசோமெட்ரி, அதே நேரத்தில் லீனியர், பைஜெக்டிவும் சொல்லிடலாம். ரீஸ் ஃபிஷர் தியரத்துலேருந்து வந்து இது பைஜெக்டிவ், அதாவது ஆன்டுவும் வந்துடும் ரைட். இன்ஜெக்டிவ்ங்கிறது வந்து ஐசோமெட்ரிலேருந்து வந்துடும். ஹென்ஸ் T வந்து இன்வர்ஸ் டிஃபைன்ட், இன்வர்ஸும் வந்து ஐசோமெட்ரி. அப்போ ஹெச் இஸ் ஐசோமெட்ரிக்லி ஐசோமார்பிக் டு L2 ஆஃப் N. அதே மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் தான் இங்கே ஹெச் இஸ் ஐசோமெட்ரிக்லி ஐசோமார்பிக் டு Fn. ஓகே, ஸோ இது வந்து 1 இம்ப்ளை 2 வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ 2 இம்ப்ளை 3 வந்து 2 இம்ப்ளை 3. ஸோ 2 என்ன, ஹெச் வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு லீனியர்லி ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் டு Fn ஆர் L2 ஆஃப் N. ஆனால் Fnனும் செப்பரபிள், L2 ஆஃப் Nனும் வந்து செப்பரபிள் ரைட். இந்த ஹோமியோமார்பிசம் வந்து செப்பரபிலிட்டியை ப்ரிசர்வ் பண்ணும் ரைட். ரெண்டு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் ஹோமியோமார்பிக் டு ஒய்னா எக்ஸ் செப்பரபிள்னா ஒய்யும் செப்பரபிள். ஸோ இங்கே வந்து ஹோமியோமார்பிசம் இல்லை, இன்ஃபேக்ட் இது வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிசம் ஸ்ட்ராங்கர் தான் ஹோமியோமார்பிசமே இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹெச்சும் வந்து செப்பரபிள்னு வரப்போகுது. ஸோ இது வந்து ஆப்வியஸ். என்ன ரீசன்னா ஹெச் வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் அல்லது இது வந்து ஹோமியோமார்பிக்னு வச்சுக்கோங்க, அதோட நோட்டேஷன். ஆர் ஹெச் வந்து ஹோமியோமார்பிக் டு L2 ஆஃப் N.
நம்ம லாஸ்ட் ரிசல்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம் 3 imply 1. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆன ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு செப்பரபிள் ஹில்பர்ட் ஸ்பேஸ் இருந்தால் அதுக்கு நம்ம வந்து ஒரு கவுண்டபிள் ஆர்த்தோனார்மல் பேசிஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஐடியா வந்து ஒரு செப்பரபிள் ஹில்பர்ட் ஸ்பேஸில் நம்ம வந்து எப்படி ஒரு கவுண்டபிள் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிராம் ஸ்மித் தான் வந்து ப்ராசஸ். ஸோ அந்த ஃபேக்டை இப்போ பார்க்கலாம், அதோடைய ப்ரூஃப் இப்போ பார்க்கலாம். ஸோ 3 imply 1. So assume H is separable. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, to prove H has a countable orthonormal basis. Countable orthonormal basis. இப்போ H separable, ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு கவுண்டபிள் டென்ஸ் செட் இருக்கும். ஸோ லேட் x1 x2 எக்ஸட்ரா xn எக்ஸட்ரா இது வந்து ஒரு கவுண்டபிள் டென்ஸ் செட்னு எடுத்துக்கோங்க. பி அ கவுண்டபிள் டென்ஸ் செட் இன் H. இது வந்து கவுண்டபிள், இது வந்து டென்ஸ் செட்டு தான். ஆனால் இதில் உள்ள வெக்டர்ஸ்லாம் ஜீரோ இல்லாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு 0 வந்திருக்கலாம். அதே மாதிரி x2 வந்து 2 times x1 அந்த மாதிரியும் இருக்கலாம். அதாவது வெக்டர்ஸ்லாம் லீனியர்லி, ஒரு சில வெக்டர்ஸ்லாம் லீனியர்லி டிபெண்டாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இதுலேருந்து ஒரு லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டரை வந்து ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். அது எப்படின்னா, லெட் u1ங்கிறது வந்து be the first non-zero vector from x1 x2 etc xn etc from this set. அப்போ இது வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்டுன்னு தெரியும். இதில் வந்து x1 0வாக இருக்கலாம் அல்லது x1 நான் ஜீரோவாக இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதில் வந்து ஃபஸ்ட் இந்த லிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஜீரோ வெக்டர் எது வருதோ அதை வந்து u1ன்னு வச்சுக்கோங்க, ரைட்? அல்லது அதை வந்து நம்ம வந்து y1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டாவது வெக்டரை செலக்ட் பண்ண போகிறோம். லெட் y2 be the first non-zero vector. ரெண்டாவது இங்கே வந்து ஏன் ஒரு நான் ஜீரோ வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும்னா, எல்லாமே ஜீரோவாக இருந்ததுன்னா சிங்கிள்டன் ஜீரோ வந்து டென்ஸ் இன் ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே வந்து நான் ஜீரோன்னு வச்சுக்கலாம். H இஸ் செப்பரபிள் அண்ட் H நாட் ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஜீரோ, ரைட்? ஏன்னா ஜீரோ ஸ்பேஸ்னால் நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. H நான் ஜீரோ. அப்போ இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு மெம்பர் நான் ஜீரோவாக இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஜீரோ வெக்டரை வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட் y2 be the first non-zero vector from the remaining collection x2 x3 etc xn etc. இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஜீரோ வெக்டர் ஃப்ரம் இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லை, அதே நேரத்தில் and y2 does not belongs to span of y1, right? ஸோ நம்ம y1 y2 etc yn இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக. ஏன் இந்த கண்டிஷன் போட்டிருக்கோன்னா, இங்கே வந்து அடிஷனலாக இந்த கண்டிஷன் ஏன் போட்டோன்னா, y1 y2 வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் வந்துடும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா. ஸோ அதே மாதிரி நம்ம y1 y2 எக்ஸெட்ரா yn லீனியர்லி இண்டிபெண்ட் சப்செட் ஃப்ரம் x1 எக்ஸெட்ரா xn எக்ஸெட்ரா இது எந்த மாதிரி எடுத்துருக்கோன்னா, yj be a non-zero vector, be the first non-zero vector, from xj plus 1 etc such that yj வந்து does not belongs to span of the previous vectors y1 y2 etc up to yj minus 1. okay,
ஸோ இதே மாதிரி இண்டக்டிவாக வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம், ரைட்? ப்ரூஃப் என்ன? பேஸ்ட் ஆன் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒய்1 வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஒய்2 எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒய்என் வந்து என்ன மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம்? லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சச் தட் ஒய்ஜே வந்து எக்ஸ்ஜே ப்ளஸ் 1 இந்த இன்ஃபைனைட் செட்லேருந்து வருது. அண்ட் ஒய்ஜே வந்து டஸ் நாட் பிலாங் டு ஸ்பேன் ஆஃப் ஒய்1 ஒய்2 எக்ஸெட்ரா ஒய்ஜே மைனஸ் 1. இப்போ n+1 வெக்டரும் வந்து இதே மாதிரி தான் செலக்ட் பண்ண போகிறோம். எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னா yn+1 let be the first non-zero vector from xn+1 xn+2 etc. such that yn+1 is linearly independent from y1 to yn, y1 etc. yn. ஓகே, இப்போ இதை இண்டக்டிவாக நம்ம ப்ரொசீட் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் வெக்டர்ஸ் கிடச்சிரும். எக்ஸெட்ரா yn எக்ஸெட்ரா is a linearly independent subset of x1 x2 etc. xn etc. ரைட்? இது ஏன் இந்த மாதிரி எடுத்தோம்னா, இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா ஸ்பேன் ஆஃப் இந்த y1 y2 எக்ஸெட்ரா இது வந்து சேம் as ஸ்பேன் ஆஃப் x1 எக்ஸெட்ரா xm, அதையும் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு அடிஷனல் கண்டிஷனும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ரைட்? இந்த மாதிரி அடிஷனல் கண்டிஷன் ஏன் கொடுத்தோம்னா இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இதுலேருந்து நம்ம இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஃபர்தர் ஸ்பேன் ஆஃப் y1 is equal to span of y1 is equal to span of x1. அதே மாதிரி span of y1 etc. yn is equal to span of x1 etc. xn for every n in n. ஓகே, ஸோ நான் இதை வந்து கண்டெயின் இப்படி போட்டுக்கிறேன். ஸோ இது சொன்னாலே எனக்கு போதும். ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் ஸ்பேன் ஆஃப் y1 y2 எக்ஸெட்ரா yn கண்டெயின் ஸ்பேன் ஆஃப் x1 எக்ஸெட்ரா xn. இது வந்து ஆப்வியஸ், ரைட்? இது வந்து ஸ்பேன் ஆஃப் y1 கண்டெயின் ஸ்பேன் ஆஃப் x1. ஏன்னா x1 வந்து 0 வெக்டர்னா ஸ்பேனில் 0 இருக்குது, அது ஆப்வியஸாக வந்து ஹோல்ட் ஆகும். இப்போ x1 வந்து நான் ஜீரோன்னா y1 வந்து x1, ரைட்? x1 வந்து நான் ஜீரோன்னா y1 வந்து x1. அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம். y1 be the first non-zero vector from this list. அப்போ y1 0ன்னா சாரி x1 0ன்னா x1 span of x1 contained in span of y1. x1 நான் ஜீரோன்னா அது span of y1 is equal to span of x1. ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுது. இப்போ y2க்கு பாருங்க, y2 வந்து என்ன? y2 be the first non-zero vector from x2 etc. x3 etc. இப்போ மறுபடியும் ரெண்டு கேஸ் தான். x2 வந்து 0வாக இருக்கலாம், x2 0வாக இருந்தால் y2 வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் x2, ரைட்? ஸோ இங்கே இது வந்து n ஈக்குவல் டு 2க்கு வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா ஜென்ரல் ஆர்குமெண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸ்பேன் ஆஃப் y1 y2 இது வந்து கண்டெய்ன்ஸ் ஸ்பேன் ஆஃப் x1 x2. இப்போ x2 0ன்னா ஆப்வியஸாக வந்து இந்த இன்இக்வாலிட்டி ஹோல்ட் ஆயிரும், இந்த இன்க்ளூஷன் ஹோல்ட் ஆயிரும். இப்போ x2 நான் ஜீரோன்னா என்ன ஆகும்? y2 வந்து ஈக்குவல் டு x2, ரைட்? y2 ஈக்குவல் டு x2ன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ அதனால் இந்த ஸ்பேன் ஆஃப் y1 y2 கண்டெயின் ஸ்பேன் ஆஃப் x1 x2. ஸோ இதே மாதிரியான ஒரு ஜென்ரல் ஆர்குமெண்ட் வந்து வச்சு நம்ம இதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்பேன் ஆஃப் y1 y2 எக்ஸெட்ரா yn கண்டெயின் ஸ்பேன் ஆஃப் x1 எக்ஸெட்ரா xn ஃபார் எவ்ரி n. ஸோ அதனால் ஸ்பேன் ஆஃப் y1 y2 எக்ஸெட்ரா yn எக்ஸெட்ரா இது பார்த்தோம்னா இது வந்து இஸ் டென்ஸ் இன் h. ஏன் இது டென்ஸ் இன் ஹெச்னா ஸ்பேன் ஆஃப் x1 எக்ஸெட்ரா xn எக்ஸெட்ரா அந்த இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, டென்ஸ் சீக்வன்ஸ், அதோடைய ஸ்பேன் வந்து டென்ஸ் இன் ஹெச், ரைட்? ஸோ அதனால் அது அந்த ஸ்பேன் ஆஃப் x1 எக்ஸெட்ரா xn எக்ஸெட்ரா
span of the dense set containing span of இந்த linearly independent set. அதனால் ஆப்வியஸாக இதுவும் வந்து டென்ஸ் இன் ஹெச்னு வரப்போகுது. இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து கிராம் ஸ்மித் ப்ராசஸை யூஸ் பண்ணோம்னா, ஸோ கிராம் ஸ்மித் அப்ளை கிராம் ஸ்மித் டு இந்த சீக்வன்ஸ் y1 எக்ஸெட்ரா yn. இப்போ என்ன பண்ணுறோம், அப்ளை கிராம் ஸ்மித் டு ப்ரொடியூஸ் ஆர்த்தோநார்மல் வெக்டர்ஸ் u1 u2 எக்ஸெட்ரா, ரைட். ஆனால் கிராம் ஸ்மித்தில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இங்கே ஃபஸ்ட்டு n வெக்டர்ஸ் எடுத்தோம்னா இங்கே கரஸ்பாண்டிங்காக n ஆர்த்தோநார்மல் வெக்டர்ஸ் கிடைக்கும். ஸ்பேன் ஆஃப் ஃபஸ்ட் n வெக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேன் ஆஃப் ஃபஸ்ட் n ஆர்த்தோநார்மல் வெக்டர்ஸ். ஸோ அதை ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இந்த ஸ்பேன் ஆஃப் இந்த u1 u2 எக்ஸெட்ரா ஆர்த்தோநார்மல் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து டென்ஸ் இன் ஹெச். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா ஃபார் அ ஆர்த்தோநார்மல் செட் டு ஆர்த்தோநார்மல் பேசிஸ். அதாவது எப்போ ஒரு ஆர்த்தோநார்மல் செட்டு வந்து ஆர்த்தோநார்மல் பேசிஸாக இருக்கும்னா, ஸ்பேன் ஆஃப் அந்த செட்டு வந்து டென்ஸ்ன்னு வரணும். ஸோ இங்கே வந்து ஸ்பேன் ஆஃப் u1 u2 எக்ஸெட்ரா இது வந்து டென்ஸ் இன் ஹெச். ஏன்னா வந்து இது வந்து ஸ்பேன் ஆஃப் u1 y1 எக்ஸெட்ரா yn எக்ஸெட்ரா இந்த சீக்வன்ஸ்லேருந்து நம்ம அப்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ கிராம் ஸ்மித்லேருந்து இதுவும் வந்து ஆர்த்தோநார்மல் பேசிஸை தான் வந்து கொடுக்குது. அதை வந்து வெரிஃபை பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இதோட இந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா, இந்த ரிசல்ட்டில் ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு எப்போ கவுண்டபிள் ஆர்த்தோநார்மல் பேசிஸாக இருக்கும்னு கிடைக்கும்னா, அது வந்து அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து ஒரு செப்பரபிள் ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் வந்து ப்ரொஜெக்ஷன் தியரம். ப்ரொஜெக்ஷன் தியரம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயம் ப்ரொஜெக்ஷன் மேப் பற்றி ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ் இருக்குது. லெட் எக்ஸ் பி எ நாம் லீனியர் ஸ்பேஸ் அண்ட் பி ஃப்ரம் எக்ஸ் டு எக்ஸ் இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப், பி எ ப்ரொஜெக்ஷன் மேப். ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன எழுத முடியும்னா, தென் எக்ஸ் ஈக்குவல் டு range of p direct sum null space of p. இது வந்து direct sum. இதோட அர்த்தம் என்னன்னா, for every x in x there exists a unique pair y, z belongs to range of p. அல்லது இது எப்படி எழுதணும்னா, there exists unique y belongs to range of p and z belongs to null space of p such that x equal to y plus z. அதே நேரத்தில் இந்த இன்டர்செக்ஷன் வந்து 0 அண்ட் ரேஞ்ச் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் நல் ஸ்பேஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு சிங்கிள்டன் 0. ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்மளால் எழுத முடியும். அதே மாதிரி இதோடைய கான்வர்ஸும் ட்ரூ. அதாவது எக்ஸுங்கிறது ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டைரக்ட் சம் ஜெட். இங்கே டைரக்ட் சம்னா என்ன, ஒய் இன்டர்செக்ஷன் ஜெட் வந்து சிங்கிள்டன் 0. இப்படி இருந்ததுன்னா நம்மளால் ஒரு ப்ரொஜெக்ஷன் மேப் சொல்ல முடியும், பி from x to y such that p is a projection, அல்லது x to x such that range of p equal to y and null space of p equal to z. அப்போ ப்ரொஜெக்ஷன் ஒரு ப்ரொஜெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அது வந்து கரஸ்பாண்டிங் டு டூ சப்ஸ்பேசஸ். அந்த சப்ஸ்பேசஸ் என்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது, x equal to y plus z, y direct sum z. ஸோ இது வந்து சப்போஸ் எக்ஸ் வந்து நம்ம பனாக் ஸ்பேஸ்னு எடுத்துட்டோம்னா, சப்போஸ் எக்ஸ் வந்து ஒரு பனாக் ஸ்பேஸ்னா, x is a Banach space and y is a closed subspace of x. இப்போ காம்ப்ளிமெண்டட் சப்ஸ்பேசஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னன்னா, ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் கொடுத்தா does there exist கொடுத்தா நம்மால வந்து z-ன்னு வந்து ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடியணும். க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் of x such that x வந்து y direct sum z. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து காம்ப்ளிமெண்டட் சப்ஸ்பேஸ் ப்ராப்ளம்.
அதாவது எக்ஸ் பனாக் ஸ்பேஸ் ஒய்ங்கிறது க்ளோஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா நம்மளால் ஜெட்னு ஒரு சப்ஸ்பேஸ் கண்டுபிடிக்க முடியுமா சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டைரக்ட் சம் ஜெட். ஸோ இது வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ் செட்டிங்கில் ஆல்வேஸ் ட்ரூ. அதை தான் நம்ம இப்போ வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஏன் இந்த ப்ரொஜெக்ஷனை வந்து சொன்னேன்னா நம்மளால் இந்த மாதிரி சப்ஸ்பேசஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா நம்மளால் ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து அசோசியேட் பண்ண முடியும், ப்ரொஜெக்ஷன் மேப்பு. ஏன்னா வந்து ஃபார் எவ்ரி எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் ஒய் அண்ட் யூனிக் ஜெட் இன் கம்மிங் ஃப்ரம் ஒய் அண்ட் ஜெட் சச் தட் இது ட்ரூ, ரைட்? ஃபார் எவ்ரி எக்ஸ் தெர் இஸ் அ ஒய் ஃப்ரம் கேபிட்டல் ஒய், ஜெட் ஃப்ரம் கேபிட்டல் ஜெட் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஜெட். ஓகே, அண்ட் ஒய் இன்டர்செக்ஷன் ஜெட் வந்து சிங்கிள்டன் 0. அப்போ ப்ரொஜெக்ஷன் மேப்பை நம்மளால் அசோசியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு 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 கான்செப்ட் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ டெஃபினிஷன் ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் அதை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ லெட் இ சப்செட் ஆஃப் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ்னே வச்சுக்கலாம். லெட் இ சப்செட் ஆஃப் அ ஹில்பர்ட் ஸ்பேஸ். ஸோ இ பர்ப்புங்கிறது என்னென்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் such that inner product xy equal to 0 for every y belongs to E. அதாவது இந்த ஈங்கிற செட்டுக்கு ஆர்த்தோகனலாக இருக்கக்கூடிய எல்லா வெக்டர்ஸையும் எடுத்தோம்னா அதுக்கு பேர் வந்து இ பர்ப், ரைட்? பர்பண்டிகுலர் ஆஃப் த செட் இ. ஸோ நம்ம ஆப்வியஸாக என்னெல்லாம் வெரிஃபை பண்ணலான்னா இ பர்ப்புங்கிறது வந்து ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் ஹெச், ரைட்? ஹெச்ங்கிறது வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ், ஹெச் ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு அசியூம் பண்ணியிருக்கோம், ஹில்பர்ட் ஸ்பேஸ், ரைட்? இ பர்ப்புங்கிறது என்ன? க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் ஹெச். அதே நேரத்தில் இப்போ வந்து நம்ம இப்போ எஃப்ஐ வந்து ஸ்பேன் ஆஃப் இன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரைட்? ஈங்கிறது வந்து ஜஸ்ட் சப்செட் தான். எஃப்ஐ ஸ்பேன் ஆஃப் இன்னு எடுத்தோம்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா எஃப் பர்ப் இஸ் ஈக்குவல் டு இ பர்ப், ரைட்? எஃப் பர்ப் ஈக்குவல் டு இ பர்ப். ஜஸ்ட்டு செட் இன்க்ளூஷன் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக இதை ப்ரூவ் பண்ண முடியும், ரைட்? இப்போது ஃபர்தராக இதை வந்து ஒரு க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம். எஃப்ஐ வந்து என்ன? க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ். அப்போ எஃப் பர்ப் ஈக்குவல் டு இ பர்ப். ஏற்கனவே என்ன தெரியும்னா இ பர்ப் வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ். அது மட்டும் இல்லை, அண்ட் எஃப் இன்டர்செக்ஷன் எஃப் பர்ப் இது வந்து சிங்கிள்டன் 0ன்னு வரும், ரைட்? அண்ட் எஃப் இன்டர்செக்ஷன் எஃப் பர்ப் பண்ண சிங்கிள்டன் 0. அப்போ இதில் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னா ஹெச் ஈக்குவல் டு எஃப் டைரக்ட் சம் எஃப் பர்ப், ரைட்? எஃப் ஈக்குவல் டு எஃப் டைரக்ட் சம் எஃப் பர்ப். அப்போ ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸில் எஃப்ங்கிறது வந்து ஈங்கிறது வந்து ஏதோ ஒரு செட்டு, அந்த செட்டுடைய ஸ்பேன் க்ளோஷர் வந்து எஃப்னு எடுத்துட்டா அதோடைய எஃப் பர்ப் பாருங்க, அது வந்து என்னென்னா ஹெச் ஈக்குவல் டு எஃப் ப்ளஸ் எஃப் பர்ப். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் வந்து ப்ரொஜெக்ஷன் தியரம், ரைட்? ஸோ we can prove f direct sum f perp, h equal to f direct sum f perp. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ப்ரொஜெக்ஷன் தியரம். ஸோ ப்ரொஜெக்ஷன் தியரம் லெட் ஹெச்ங்கிறது வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு எடுத்துக்கலாம், be a Hilbert space, and f be a closed subspace of H. Then H equal to f direct sum f perp. Further f double perp equal to f. f double perp. f double perpனா என்ன? ஒரு செட்டு கொடுத்தா அதை வச்சுட்டு பர்பண்டிகுலர் டு தட் செட் இ பர்ப் அதை வந்து டிஃபைன் பண்ண முடியும். இது என்ன? perp of E, right? perpendicular set vectors to E. அப்போ நமக்கு f perp என்னன்னு தெரியும், ஆனால் இதுக்கு வந்து perpendicular set என்னன்னு நம்ம பேச முடியும். ஆனால் அந்த செட் வந்து என்னன்னு சொல்கிறோம்? f double perp equal to f. ஸோ நம்ம இந்த ப்ரூஃப் ப்ரொஜெக்ஷன் தியரத்தோடைய ப்ரூஃபை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டோட நான் இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.